ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 53 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? ஒர்க் அவுட் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? எத்தனை ஸ்டெப் நடந்தீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி 6000 ஸ்டெப் காலையில் நடந்துக்கிட்டேன். அடுத்த 20 minutes ஹோம் ஒர்க் அவுட், சும்மா நம்ம லேசி ஒர்க் அவுட் மாதிரி அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி புதுசாக ஒரு 5 minutes ஜும்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து கார்டியோ மாதிரிலாம் பண்ணுறோம், டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி தானே பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்கின மாதிரி இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 minutes நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஹெவியாக முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், 5 minutes 10 minutes 50 minutes அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும்னு சொல்லி 5 minutes தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நாளைக்கும் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லேசி ஒர்க் அவுட் வந்து அவ்வளோ கேலரி பேர்ன் ஆகாது. அதோடு நம்ம வந்து ரொம்ப இதாகவும் வேர்க்கெல்லாம் ரொம்ப கொட்டாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம், ஜும்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு விட்டுட்டு அதில் எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து எனக்கு எந்த வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படிப்பட்ட வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வீடியோவை பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அதை சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றே வந்து இனி வந்து கொஞ்சம் கேலரி கம்மியாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அதான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லவும் செய்திருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய இப்போ உள்ள வெயிட்டு 58.55 தானே, அந்த வெயிட்டு என்னோடய ஹைட்டு 152 centimeter அதுக்கப்புறம் என்னோடய ஐடியல் வெயிட் என்னென்னு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 55 kg. அப்போது அதை ChatGPTயில் போட்டு நான் வந்து இப்போது எவ்வளோ கேலரி எடுக்கலாம், எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ நியூட்ரிஷியன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு இப்போ நம்ம இருக்க வெயிட்டுக்கும் நம்மளோட ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஐடியல் கேலரியாக எவ்வளோ எடுக்கலான்னா 1500 to 1700, ஓகேவா? ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு தான், சரியா? அப்படி தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நம்ம இப்போ ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து அதிகமாக பண்ணுறது இல்லைல்ல, ஏன்னா நமக்கு பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கேலரி குறையும். அதனால் எனக்கு இப்போ வந்து டயட்டுக்கு 1500 to 1700 கேலரி, ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. முன்னாடி 1600 to 1800 வரை சாப்பிட்லாம். இப்போ நமக்கு வந்து கேலரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, இப்போது இந்த கேலரிக்குள்ளே தான் சாப்பிடணும். அதோட 1400க்கு கீழே எனக்கு வந்து குறையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, ஓகேவா? நான் இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓகேவா? இன்றைக்கி வந்து 1500லேருந்து 1700க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த ஃபார்மேட்டில் தான் நான் சாப்பிட்டும் பார்த்துருக்கேன். அதோட இன்றைக்கி வந்து நம்மளோட நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குன்னா, தேவையான அளவு வந்து ப்ரோட்டீனில் 50 to 60 கிராம், ஃபேட்டில் 40 to 52 கிராம், கார்ப்ஸ் 180 to 220 கிராம், ஃபைபர் 20 to 26 கிராம். இவ்வளோ நம்ம இனி எடுக்க வேண்டியது. முன்னாடி நமக்கு 60 to 70 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனி இந்த ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதோட கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும். ஆயில் ஃபுட் கம்மி பண்ணணும், ஓகேவா? நான் ஆயில் ஃபுட் இடையிடையாக கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா டோட்டலாக கட் பண்ண முடியலை. இனி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட்டு வரை என்னென்ன சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா? ஏர்லி மார்னிங் வந்து காலையில் எழும்புனதும் வார்ம் வாட்டர் 1 glass குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது அது எல்லாமே முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 soaked almonds சாப்பிட்டுக்கிட்டேன், சரியா? இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்ப்போம். வார்ம் வாட்டருக்கு எப்போவுமே 0 கேலரி தான், ஏன்னா வாட்டர்னாலே கேலரி கிடையாதுல்ல. ஸோ 0 கேலரி தான். ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு வந்து 5 கேலரி. அடுத்தது ஆல்மண்டுக்கு 35 கேலரி. இதில் வந்து நான் இடையில கொஞ்சம் ஒரு நாள் வந்து ஆல்மண்ட் அதிகமாக எடுத்திருந்தேன். ஆனால் ஆல்மண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமாக எடுக்கக்கூடாதான், ஓகேவா? மேக்ஸிமம் 10க்குள்ளே எடுக்க பாருங்கள். மினிமம் 5 சாப்பிடுங்க, ஓகேவா? அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், ஆல்மண்ட் எடுக்க வேண்டாம், ஓகேவா? அதில் ஏர்லி மார்னிங் மட்டும் நான் எடுத்திருக்க கேலரி வந்து 40 கேலரி. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டேன்னா
2 இட்லி, அதுக்கு தக்காளி சட்னி வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதில் 2 இட்லிக்கு 120 கேலரி, தக்காளி சட்னிக்கு 60 to 80 கேலரி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்தது 180 to 200 கேலரி எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோன்னா ரைஸு, அது கூட ஃபிஷ் கறி, குழம்புல உள்ள 2 ஃபிஷ்ஷு, இந்த சாலை மீன் சொல்லுவோம்ல அந்த மீன் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறவு குழம்புல வந்து மாங்காய் போட்டிருந்தோம், அதில் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். சின்ன பீஸ் தான், பெருசாலாம் எடுக்கல, 2 சின்ன பீஸ் தான். அடுத்தது 1 எக் ஆம்லேட் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஃபிஷ்ஷும் எக் ஆம்லேட்டும் எடுத்ததுனால ப்ரோட்டீன் கொஞ்சம் வந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரைஸுக்கு 220 to 260 கேலரி, 2 ஃபிஷ்ஷுக்கு 160 to 220 கேலரி. அடுத்தது ஃபிஷ் கறிக்கு 60 to 80 கேலரி, 2 பீஸ் மாங்காய்க்கு 35 to 45 கேலரி, 1 எக் ஆம்லேட்டுக்கு 110 to 130 கேலரி. ஓகேவா? மொத்தம் லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்தது 585 to 735 கேலரி எடுத்திருக்கேன். அடுத்தது ஈவினிங் வந்து 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன், அது கூட 1 ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த 1 கப் ஆஃப் மில்க்குக்கு வந்து 100 கேலரி, அடுத்தது 1 ஆப்பிளுக்கு 70 to 90 கேலரி. ஈவினிங் மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 170 to 190 கேலரி. அடுத்தது நைட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் வெளியே தான் வாங்கிக்கிட்டோம். 2 சப்பாத்தி, அதுக்கு கொண்டக்கடலை சால்னா, அதுதான் சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து பரோட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிடலை. அடுத்தது நைட்டு 1 கப் ஆஃப் மில்க்கும் குடித்தேன். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி 180 to 220 கேலரி, கொண்டக்கடலை சால்னாக்கு 140 to 180 கேலரி, 1 கப் ஆஃப் மில்க்குக்கு 100 கேலரி. நைட்டுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 420 to 500 கேலரி. மொத்தமாக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட கேலரி வந்து 1395 to 1665 கேலரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளோட கேலரிக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம கேலரி எவ்வளோ எடுக்கணும்? 1500 to 1700. ஸோ இன்றைக்கி அதுக்குள்ளே தான் இருக்கும். அதோட நியூட்ரிஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாமா? ப்ரோட்டீன் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது 48 to 60. அடுத்தது ஃபேட்டு 38 to 50, காப்ஸு 160 to 195, ஃபைபர் 18 to 26 கிராம். இன்றைக்கி கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைனுக்குள்ளே தான் வந்திருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறவு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நேற்று அண்ணி பையனோட பர்த்டேன்னு சொன்னீங்க, எல்லோரும் வெளியில் போனீங்க, அப்போ கேக்கு வெட்டியிருப்பீங்கள்ல, கேக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு எங்கிட்ட நீங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேக்கு சாப்பிடவில்லை, ஏன்னா நான் எடுத்துக்கவே இல்லை. நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னால நமக்கு கேக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த கேக்கையே நான் சாப்பிடலை. ஓகேவா? கேக் எடுத்துக்கலை. அதுக்கப்புறவு பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. நான் வந்து எதுவுமே எடுத்துக்கலை. ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு வைராக்கியமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கலை. அதோட உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா என்னைக்காவது அக்கேஷ்னலாக எடுத்துக்கோங்க, ஆனால் டெய்லி எடுத்துக்காதீங்க, ரெகுலராக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? என்னைக்காவது ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிடுங்க. இப்போது ஒரு பஃப்ஸ் சாப்பிடக்கூடிய இடத்துல இன்னொருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பாதி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப டெம்டாச்சுன்னா அதுலேயும் மேலே உள்ள லேயரை விட உள்ளே இருக்கிறத சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதனால் நான் கேக்கு, எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாக்லேட் எதுவுமே சாப்பிடலை. அவங்களுக்கு வருத்தமாக தான் இருந்திருக்கும், ஆனாலும் நம்ம உடம்பு குறைக்கணும்ல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் எங்கேயும் போனாலுமே நான் இப்போ வந்து அதிகமாக எதுவும் வாங்கி சாப்பிட்றதில்ல. எங்கேயாவது போனாலுமே டீ கொடுத்தா கூட எனக்கு மில்க் வேணால் கொடுங்க, எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் குடிக்கிறேன். அதனால் கொஞ்சம் நம்மளும் அந்த இதுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். யார் கேட்டாலுமே நான் வெளிப்படையாக ஆமாம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சும்மா அதையே சொல்லி காமிச்சிட்டு இருந்தால் நமக்கும் கோவம் வரதான் செய்யும். ஏன்னா நான் எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல அவள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி இது சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கும்
அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா சும்மா வெயிட் லாஸ் பண்ணுறதுனால அது சாப்பிட மாட்டா இது சாப்பிட மாட்டா சொல்லும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனாலும் ஆமாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னே நான் சொல்லிடுவேன். ஆமாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு உடம்பு குறையணும், நான் என்னோட பழைய ட்ரெஸ்லாம் போடணும், இதுதான் என்னோட பதிலாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதை பழகிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி ஆமாம் நான் பண்ணுறேன், என்னோட வெயிட் குறையணும் அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறதும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து எதுவும் சொல்ல போகிறதும் இல்லை. அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? சரி, நாளைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.